ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் தான் உங்கள் முத்துலக்ஷ்மி எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டு புட்டுன்னு கிச்சடி. அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதிலே 5 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு வெங்காயம் நறுக்கு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்க்கணும். பச்சை மிளகா சேர்த்துங்க. பச்சை மிளகா சேர்த்த உடனே இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக கரம் மசாலா சேர்த்துங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா, இல்லைன்னா மட்டன் மசாலா, இல்லைன்னா முட்டை குழம்பு மசாலா, எது இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு போட்டுட்டு இதில் நம்ம 3 நம்ம எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி 2 மடங்காக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நான் எடுத்தது 1.5 கிளாஸ் அரிசி. அதே கிளாஸில் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 3.5 கிளாஸ் இது எனக்கு கொஞ்சம் குழப்பாக வேணும். அதனால் நான் 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ 3 சீட்டி வந்தோடனே இறக்கிடணும். இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டா சூப்பரான கிச்சடி ரெடி. நம்ம வீட்டில் காய்கறி எது இல்லைனாலும் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சுக்கலாம். அவசரத்துக்கு யாராவது விருந்தாடி வந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.